வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்னைக்கு மணிமந்திரா புத்தகத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். முதல் விஷயம், தங்க நேரத்தோட செயல்முறைகள். தங்க நேரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தங்க நேரத்தோட முதல் செயல்முறை 10 செயல்முறைகள் இருக்கு. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, பணத்தையோ உறவுகளையோ ஆரோக்கியத்தையோ ஈர்க்கும் பிரபஞ்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லுவேன். பணத்தை ஈர்க்கும் பிரபஞ்ச செயல் திட்டம் இப்போதைக்கு நீங்க வச்சீங்க. அந்த தங்க நேரத்தோட 10 செயல்முறைகள் இருக்கு. ஒவ்வொன்றா உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதுல 3 இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். முதல்ல தியானம் பிளஸ் மூச்சு பயிற்சி. தியானம் பண்றது பெரிய ராக்கெட் சயின்ஸ். இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். ரைட்டா, அதோட லிங்க் கூட கீழே இருக்கு, நீங்க பாத்துங்க. ரெண்டாவது விஷயம், தியானத்துக்குள்ள மனம் அலைன் ஆகணும் அப்படின்னா முதல்ல மூச்சை கண்ட்ரோல் பண்ணணும். மூச்சை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒண்ணும் வேணாம். இந்த டே 1 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. வெறுமனே உட்காந்து கண்ணை மூடி சமணங்கால் போட்டு உட்காந்து மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு இருங்க. கவனிக்கும் போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுதா? அது இயல்பு தான். நம்ம ஞானி யோகிலாம் கிடையாது, சராசரி மனுஷன், ரொம்ப சாதாரணமான மனுஷன். ரைட்? அப்ப அந்த மூச்சு காத்தை கவனிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விஷயம் நான் பண்ண போறோம். 1, 2 என்ன போறோம். மூச்சு காத்து உள்ள வரும்போது 1, வெளியில போகும்போது 2. இது குழந்தைத்தனமான ஒரு விஷயம். இது யார் வேணா பண்ணணும். முதல்ல சப்பனங்கால் போட்டு உட்காருங்க, கண்ணை மூடி. லூஸ் ட்ரெஸ் இருக்கணும், டைட்டன் ட்ரெஸ் டைட்டா இருக்கக்கூடாது எதுவுமே. அடுத்தது, குளிச்சுட்டு செய்யறது ரொம்ப நல்லது. என்னால 3.25 இன்ச் குளிக்க முடியல அப்படின்னா கமெண்ட் போடக்கூடாது. 3.25 இன்ச் குளிக்கணும். சரியா? குளிக்கிறவங்க அதை பண்ணலாம். எதுக்காக சொல்றேன்னா, சூடு குறையும் போது மனம் அலைனாகும். நீங்க நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு அப்படியே பெட்ல இருந்துச்சு பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அதோட கிடைக்காது. ரைட்? இப்ப 1, 2 என்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க எஞ்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எக்ஸலண்டா இருக்கும். அது இந்த 4 to 4:20 ஃபினாமினல் டைம். இதுல உட்காந்து இதை மட்டும் பண்ணிட்டே இருக்கு. 1, 2, 3 4. இது டைவர்ட் ஆகதான் கவலைப்படாதீங்க. அலாரம் வச்சிருங்க, டைமர் செட் பண்ணிடுங்க. ஹார்ட்லி 10 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும். 1 மணி நேரம் உட்காந்துலாம் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் உட்காந்தாலே முதல்ல பண்றவங்களுக்கு இது முதுகு வலிக்கும். சரியா? எப்போ முதுகு வலிக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு அலாரத்தை வச்சிங்க, ஒரு 10 மினிட்ஸ் வச்சுங்க. ரைட்? 10 மினிட்ஸ் போனா போதும், செஞ்சா போதும். போக நம்ம கத்துக்கலாம். இதை நீங்க பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நன்றியுணர்வு தியானம். கண்களை மூடி மூச்சை 3 முறை உள்ளிழுத்து வெளியே விட்டுட்டு, கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி. யாராவது ஒரு குருவையோ ஆசிரியரையோ மனதால் நினைத்து அவர்களை நினைச்சு நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது மற்றும் இறுதி நன்றி, உரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னா, ரத்தத்துல இல்லாத ஒரு ரத்த உறவு, நட்பு. உங்களுக்கு யாரு கஷ்ட காலத்துல உதவி செஞ்சாங்களோ, உங்களுக்கு யாரு தன்னம்பிக்கை கொடுத்தாங்களோ, அந்த நண்பரையோ தோழியோ நினைச்சு அவங்க ஊர் பேரு அவங்க பேரை போட்டு 3 முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இதை உணர்ந்து செஞ்சு பாருங்க. முடிஞ்சா நீங்க யார் பேரை போடுறீங்களோ அவங்கள முடிஞ்ச நேர்ல பாருங்க, கால் பண்ணியாவது பேசுங்க. இன்னைக்கு முடியலையா, பிஸியா இருக்கீங்களா, ஒரு சண்டேவாவது பேசுங்க. நன்றி பாராட்டுதல் தமிழருடைய பழக்கம், இயல்பு. இன்னைக்கு மிக முக்கியமான பண கட்டளைகளை நம்ம பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நீங்க 6 பார்த்திருப்பீங்க. 7வது இடத்துக்கு நம்ம போறோம். சரியா? இந்த 7வது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்கிறது. பிரசன்ட் கண்டினியூஸ். புரியுதா? தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்கிறது. செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்கிறது. இதை எப்படி மாத்தி சொல்லலாம் அப்படின்னா, செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதை சொல்லும் போது என்ன ஆகும்? நம்மளுடைய எனர்ஜி அதிக அளவு பாசிட்டிவா மாறும். தொடர்ந்து என்னை நோக்கி பணம் வந்துகிட்டே இருக்கு, பணம் வந்துகிட்டே இருக்கு. பணத்தை விட நான் செல்வன்ற கூட நான் யூஸ் பண்றேன். செல்வத்துல எல்லாமே அடங்கி இருக்கு. சரியா? அடுத்த சுய கட்டளை என்ன? எனது நிதி கனவுகளை தாண்டி மேம்படுகிறது. எனது நிதி கனவுகளை தாண்டி மேம்படுகிறது. எனது நிதி கனவுகளை தாண்டி மேம்படுகிறது. நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ், நம்ம பினான்ஸ் சொல்றேன், எவ்வளவு ட்ரீம் பண்ணி வச்சிருக்கோமோ அதை விட பெருசா ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மேம்படுகிறது. அவ்வளவுதான். கனவை விட ட்ரீம் ஒட்டச்சு மேல போயிட்டு இருக்கு.
இதை விட ஒரு நல்ல அஃபர்மேஷன் என்ன இருக்க முடியும்? அதனால நம்புங்க, உங்களோட நிதி கனவுகளை தாண்டி மேம்பட்டு போயிட்டே இருக்கு. சூப்பரா போகுது, எக்ஸலண்டா போகுது. லாஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த நேரத்தில் நான் பணத்தை ஈர்க்கிறேன், இந்த நேரத்தில் நான் பணத்தை ஈர்க்கிறேன், இந்த நேரத்தில் நான் பணத்தை ஈர்க்கிறேன். ஏன் நான் மென்ஷன் பண்றேன் இந்த நேரம் அப்படின்னு? இந்த நேரம் நான் பேசிட்டு இருக்க நேரம், நீங்க கேட்டுட்டு இருக்க நேரம், நீங்க சொல்ல போற நேரம், நீங்க எழுத போற நேரம், இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். காலையில 4 to 4 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா? எத்தனை பேர் 750 கோடி மக்கள்ல இதை எந்திரிச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க? யாரோ ஒருத்தன் பேசுவான், யாரோ ஒருத்தன் கேட்பாங்க, யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க. நம்ம பண்றோம். நீ 4AM கிளப்ல மோர் தென் 10,000+ பீப்புள் நீங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எந்திரிச்சு உட்காந்தீங்களா, நோட்ஸ் எடுக்கிறீங்களா, நான் பேசுறத கேட்கறீங்களா, எழுதுறீங்களா, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக்ஸ். இதை பண்ண என்ன ஆகும்? லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு சில விதிகள் இருக்கு. இதை 3 தடவை சொல்லணும், 8 முறை எழுதணும். இது 24/7 அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்முலா. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டே இருங்களேன். பணத்தை பற்றி என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் போயிடும். பணத்தை ஈர்ப்பதற்கான மைண்ட் செட் உங்களுக்கு ரெடி ஆகும். நான் கடைசியா ஒன்று சொல்றேன், எப்பயுமே நான் நம்புறது லா ஆஃப் ஆக்ஷன். எது பண்ணாலும் சரி, இது ஒரு சக்சஸ் ப்ளூ பிரிண்ட். 4 to 5 இதை பண்ணிட்டு அதற்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்தது சூப்பரான விஷயங்கள் இருக்கு. தங்க நேரத்துல எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கடன் இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, கனவுகள் இருக்கா, எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இதுல தான். சரியா? என்னால் குறுகிய காலத்தில் கடனை அடைக்க முடிஞ்சதுன்னா அதற்கு நான் விடாப்புடியா, வழியே கிடையாது, இதை நான் பண்ணலாம் செத்துருவேன், அந்த மாதிரி கண்டிஷன் இதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. நீங்களும் மாறணும் அப்படின்னா 4 to 5 இங்க தங்க நேரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த 10 விஷயங்களும் பண்ணுங்க. 90 நாள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். 21 நாள், ஒரு 50 நாள், 60 நாள் போக 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 உங்களோட லைஃப் மாற ஆரம்பிக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய டெஸ்டிமோனி. திரும்ப சொல்றேன், பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சியோண்டா.